ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டு கத்திரிக்காய் வச்சு எப்படி தொக்கு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டி காய்ஞ்சதும் எண்ணெயை விடலாம். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம், வெங்காயம் வதங்கினதும் தக்காளி, ஒரு தக்காளி பழம் போதும். இதுக்கு தேவையான உப்பு. ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்க போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் மட்டும் போட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படின்னு திறந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். லைட்டாக ஒரு இன்னும் கொஞ்சம் நேரம் வரணும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு வெந்ததும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கணும். நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவேன். போட்டுட்டு கிளம்பி இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும். கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நாட்டு கத்திரிக்காய் தொக்கு. சரி, பாய்.